சோஷியல் இன்டென்சிவ் அந்த விஷயத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலத்தில் வந்து அதில் சிறப்பு சீர்திருத்தங்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் பீகார் இந்த மாதிரியான பகுதிகளில் ஆல்ரெடி இது வந்து செய்யப்பட்டுச்சு. அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து தாவேக்காவினர் வந்து எதுக்கலை, தமிழக வெற்றிகள் வந்து இதை எதுக்கலை, யார் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான திமுக கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எங்கள் மீது வந்து அந்த ஒரு பிஜேபி முத்திரையை குத்தணும். இந்த சங்கின்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக திமுக கட்சியில் பல மங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு எங்கள் மீது அவங்க வைத்த அந்த விமர்சனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க முன்னெடுத்த செயல்பாடுகள், அவங்க செய்த அவதூறுகள், அவங்க பரப்பிய அந்த பரப்புரைகள்லாம் இருக்குல்ல, ஒரு பச்சை அயோக்கியத்தனமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த வாக்காளர் சீர்திருத்தம் இருக்குல்ல, இந்த சட்டத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் மிக வன்மையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. நாங்கள் தீர்மானத்திலேயே கொண்டு வந்துட்டோம். அது குறித்து எங்களுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் 3 பக்கத்தில் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இப்போ இதெல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு தெரியல. அந்த எஸ்ஐஆர் என்பது நம்மளுடைய வாக்களிக்கும் உரிமையை சிதைக்கக்கூடியது. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்பையே சிதைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களை நீக்க வேண்டும், அவர்கள் வாக்காளர் பட்டியலிலே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றிய பாஜக பாசிச அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து இது போன்று செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குங்க. அதனால் நாங்கள் அதை வந்து மிக வலிமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் பக்கம் நிற்போம், மாநில உரிமையின் பக்கம் நாங்கள் நிற்போம், மக்களின் உரிமையின் பக்கம் நம்ம நிற்போம். அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்களின் உரிமைக்கு எதிரானது, சமூக அநீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். அதனால் இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும்.